Hello students, good evening. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் 11th ஸ்டாண்டர்டோட 5th சாப்டர் பைனாமியல் தியரம் சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸ். இதில் எக்ஸசைஸ் 5.1ல் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் எக்ஸ்பேண்டோட ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். கொடுத்துருக்கிற கொஷின் பார்த்தீங்கன்னா 2x² - 3/x the whole cube. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த சம்மந்தப்பட்ட ஃபார்முலாஸ் நான் சொல்லிடுறேன். சப்போஸ் சென்டரில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா இதுதான் ஃபார்முலா. அதே சப்போஸ் சென்டரில் மைனஸ் இருந்துச்சுன்னா இதே ஃபார்முலா. இப்போ ப்ளஸ்ஸுன்னா எல்லாமே ப்ளஸ்ஸுன்னு வந்துடும். மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் வித் ப்ளஸ் அப்புறமா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படி ஆல்டர்னேட்டிவாக வரும். ஸோ இப்போ மைனஸோட ஃபார்முலா நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ்ஸு, ஸோ x⁻n. இது செகண்ட் டேர்ம் இல்லையா, மைனஸ் போட்டுக்கோங்க. nc1 x⁻n-1 a⁻1. அடுத்தது ப்ளஸ் போட்டுக்கோங்க. nc2 x⁻n-2 a⁻2 மைனஸ் a⁻n. ஓகேவா? இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பேண்டை பொறுத்தவரை இந்த ரெண்டு ஃபார்முலாஸில் ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. இப்போ நம்மளுக்கு இங்கே கொஷினில் மைனஸ் இருக்கிறதால நான் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். கொஷின் காப்பி பண்ணிக்கிறேன். 2x² - 3/x ஹோல் பவர் 3. இப்போ இது ரெண்டும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்களேன். எக்ஸோட பிளேஸில் 2x² இருக்குது. அப்போ ஃபார்முலாவில் எக்ஸ் வர இடத்துலலாம் 2x² போட போகிறோம். ஏவோட பிளேஸில் 3/x இருக்குது. அப்போ ஏ வர இடத்துலலாம் 3/x போட போகிறோம். என்னோட பிளேஸில் 3 இருக்குது. அப்போ n வர இடத்துலலாம் 3 போட போகிறோம். இப்போ கேர்ஃபுல்லாக இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா சம்மி எங்கேயுமே உங்களுக்கு மிஸ்டேக் ஆகாமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2x² பவர் 3 மைனஸ் 3c1 2x² பவர் 2 3/x பவர் 1. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா x⁻n எழுதிட்டேன்னா அடுத்தது என்னது nc1 x⁻n-1. அப்போ 3 - 1 2 வருது. அடுத்தது a⁻1. ஸோ 3/x பவர் 1. அதாவது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 2x² என்ன இருக்குது, இங்கே 3ல் இருக்குது, இங்கே 2ல் இருக்குது, அடுத்தது 1ல் வந்துருக்கு. காம்பினேஷனை பொறுத்தவரை இங்கே காம்பினேஷன் கிடையாதுன்னு என்ன அர்த்தம், அது 3c0ல் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது c1, அடுத்தது 3c2 போட போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே மைனஸ் சைன் ஆல்ரெடி போட்டதால் அடுத்தது ப்ளஸ் 3c2 2x². இங்கே 3, இங்கே 2, இப்போ இங்கே வந்து என்ன வந்துடும், 1 வந்துட போகுது. 3/x என்னாச்சு, ஏறப்போகுது. இங்கே 0ல் இருந்திருக்கும், இப்போ இங்கே 1ல் இருக்குது. இப்போ அடுத்தது 2. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹோல் பவரில் எவ்வளோ இருக்குன்னா கொஷினில் 3 வரைக்கும் இருக்குது. அப்போது நம்மளோட ஏ பவரில் 3 வந்துருச்சுன்னா நம்ம எக்ஸ்பேன்ஷனை ஸ்டாப் பண்ணிடணும்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 3c2 பண்ணிட்டோம் இல்லையா, அடுத்தது மைனஸ் போட்டுக்கணும். 3c3 2x² பவர் இங்கே 1 இருந்துச்சு இல்லையா, இப்போ அடுத்தது வந்து 0. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 3/x ஹோல் பவர் 3. ஸோ பவர் 3 வந்ததுமே நம்ம என்ன பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஜஸ்ட்டு அந்த பவர் படி பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ இப்போது காம்பினேஷனை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போது இது 2 க்யூப் என்ன ஆகிடும், 8 ஆகிடும். தட் இஸ் 2 × 2 × 2 2 2s are 4 4 2s are 8. அடுத்தது x⁻2 × 3. இது அப்படியே பவரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 6 ஆகிடும். மைனஸ் காம்பினேஷனை பொறுத்தவரை 3c1 கீழே 1 வந்துருச்சுன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ, இங்கே 3 இருந்தால் 3c1ன்னா 3 ஆகிடும், 5c1ன்னா 5 ஆகிடும். ஸோ இப்போ இது என்ன ஆகிடும், 3 ஆகிடும். 2x². ஸோ 2² 2 2s are 4. x பவரில் அப்படியே இன்டூ பண்ணிக்கோங்க. 2 2s are 4. இது பவர் 1 தானே, இதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. அப்படியே காப்பி பண்ணிவிடுங்க. ப்ளஸ் இங்கே பாருங்கள் 3c2. நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன், கீழே 3c1 1ன்னா இது அப்படியே 3 டைரெக்டாக போட்டுருணும்னு சொன்னேன்.
இது பாருங்களேன், 3க்கு முன்னாடி நம்பர் தானே 2. இதையுமே நீங்கள் வந்து காம்பினேஷனில் போடாமல் டைரெக்டாக போட்டுடலாம். எப்படி வரும்னா இதோட வேல்யூ 3ன்னு வந்துடும். அதாவது 3C2 அப்படின்னா அப்போது ஆன்சர் 3 தான் வரும். அதாவது இங்கே 2 கிட்டே இருக்குன்னா 2, 1 எல்லாமே கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேவா? இங்கே 2x² 1 தானே இருக்குது. அப்போ அது என்ன சேஞ்சும் இல்லை, அப்படியே காப்பி பண்ணிவிடுங்க. இங்கே 3/xல ஸ்கொயர் இருக்கா, 3² 9, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் x². அடுத்தது பாருங்கள், மைனஸ் சேம் வேல்யூ இருந்ததுன்னா அதோட வேல்யூ 1. பவர் 0, எனிதிங் டு த பவர் 0 1. இது 3³ 3³ எவ்வளோ, 3 × 3 × 3, 3 3s are 9, 9 3s are 27/x³. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டட். அதனால் 8x⁶. இல்லை ஏதாவது கேன்சல் பண்ண ட்ரை பண்ணோன்னா இங்கே x⁴, இங்கே எக்ஸு கட் பண்ணோன்னா x³ இருக்கும். ஸோ நம்பர்ஸ் எல்லாம் இன்டூ பண்ணிடலாம். 3 4s are 12, 12 3s are 36, x³ இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸ் கட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்படியே உங்களுக்கு x² கட் ஆகிடும். அப்போ 3 2s are 6, 6 9s are 54. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது, வெறும் 1 × 1 தான். இந்த டேர்ம் மட்டும் உங்களுக்கு அப்படியே வந்துட போகுது. ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த சம் அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ சில்ட்ரன்.